மீனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சகா. மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2024 டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு பாசிட்டிவான பலாபலன் என்னவாக இருக்கும்? சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான விஷயங்க. வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அபிலாசைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகும். ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சோம், ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சோம், அது போகவே முடியலைங்க. ஒரு காரியமாக ஒரு பண விஷயமா நம்ம போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், முடியவே முடியலைங்க. அதுக்கான வாய்ப்புக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த டயத்தில் அழகாக போயிட்டு வரலாம். ஒரு வரன் சம்பந்தப்பட்ட விஷயமாக நான் போக போகிறேன். அதே மாதிரி இந்த இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் ஆகி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். பொதுவாகவே களத்திரக்காரகன் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சுக்கிரன் தான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது இன்னும் சிறப்பு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டிங்கோடு இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் கேட்டுக்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருக்கிறது. அப்போது நமக்கான ஒரு வழக்கு பிரச்சனைகள் இல்லாமல், வீண் பிடிவாதங்கள் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய அமைப்பில் இருப்போம். அப்போ இந்த மாதம் முழுவதும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த மாதம் அமோக லாபம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக வியாபார தொடர்பில் இருக்கிற அத்தனை மீனராசி நண்பர்களுக்கும் ஒரு நல்ல லாபகரமான ஒரு சூழ்நிலையே இருக்கும். இப்போ பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் வருகின்ற பொழுது நிச்சயமா அரசு சார்ந்த துறைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர் கொடுப்பார். 6ஆம் அதிபதி கடினமான உழைப்பு. அப்போ இந்த இடத்துல கடினமான உழைப்புக்கு ஜீவனம் கரெக்டாக வரும்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் எவ்வளவோ வேலை செஞ்சுட்டுங்க, 10 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் கூட செஞ்சங்க, அதுக்கான ஆதாயம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில பேர் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டயத்தில் இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ எதுலேயுமே ஒரு ஆளுமை திறனோட, நிர்வாக பொறுப்போட கரெக்டாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் கச்சிதமாக செஞ்சு முடிப்பீங்க. பொது இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்மளோட சொல்லுக்கு ஒரு மரியாதை இல்லை, நம்ம ஒரு வாக்குக்கு ஒரு மரியாதை இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் வீட்டில் ஒரு ஆமோதிக்க மாட்டேன்றாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தை பொறுத்தப்பட்டில் கொஞ்சம் அது மாற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அப்போ நம்ம வாக்கை கண்டிப்பாக ஏற்றுக்கிருவாங்க, நம்ம சொல்கிறத உள்வாங்கிக்கிருவாங்க அப்படிங்கிறதான். இந்த நேரங்களில் உங்களுக்கு நிச்சயமாக ஆன்மீக தொடர்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதாவது பக்தி மார்க்கத்தின் வழியாக ஞானத்தை தேடணும் சொல்லி பொதுவாகவே மீனராசி நண்பர்கள் பக்தியில் திளைத்து இருக்கக்கூடிய நபர்கள். கடவுள் பக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில பேருக்கு ஒரு சில நேரங்களில் மன விரக்தி அப்படிங்கிற போதெல்லாம் இவங்க அந்த ஆண்டவன் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு ஆலயத்தில், ஏதாவது ஒரு ஆலயத்தில் ஒரு தெய்வ சன்னதியில் உட்காந்து ஒரு வேண்டுதலோடு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், தெய்வத்தை நம்புகின்றவர்கள் என்ன அதிர்ஷ்டத்தை கடவுள் தான் கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், கடவுள் பார்த்து நமக்கு என்ன கொடுத்தா ஏற்றுக்கலாம்யா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில பேர் உழைச்சாதான வருமானம் வரும், இதில் அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்பார்ப்பாங்க. அப்படி சில பேர் பேசுவாங்க. இந்த இடத்துல அதிர்ஷ்டத்தை நம்புகிறவர்கள் அப்படிங்கிறது என்ன நினைப்பாங்க, கடவுள் பார்த்து நிச்சயமாக கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்போது சகல விதத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இருக்கும். அப்போ பயணங்கள் மூலமாக ஒரு சிறப்பான லாபத்தை பெறுவோம். உத்தியோகத்தின் வழியாக சிறப்பான லாபத்தை பெறுவோம். தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிடுவோம். அப்போ தொழிலில் ஏதாவது ஒரு புதிய மாற்றம் பண்ணணும், கொஞ்சம் பின்னடைவாகவே இருக்குது, கொஞ்சம் முதலீடு போட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்க முதலீடுகளை தவிர்த்து விட்டு இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாம். அதே மாதிரி ஒரு மண்மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். அந்த வாங்குகின்ற பொழுது இந்த இடத்துல என்ன பார்க்கணும், செவ்வாய் நீச்சம், பூமிகாரகன் நீச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல நாம் எதை வாங்கினாலும் எதை பேசினாலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறதான். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிறணும்.
அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இந்த நிலம் பங்கீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் சகோதரர்களிடத்த வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடணும். கொஞ்சம் நாள் தள்ளி வச்சு கூட பார்த்துக்கலாம். உடனுடனே பேசி முடிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் வாக்குவாதங்கள் அது சம்பந்தமாக நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரியாக போயக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் மாணவர்கள் கல்வியில் அதிகமான கவனம் அப்படிங்கிறத நிச்சயமாக செலுத்தணுங்க. கல்வியில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி படித்தா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பெண்கள் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் பெண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான மாதமாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கட்டாயம் அவர் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருப்பார். புரியுதுங்களா? அப்போது இந்த சந்தர்ப்பத்தை இந்த மாதம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கான ஆடை ஆபரணங்கள் என்ன வேண்டுமோ கேட்டால் நிச்சயமாக வாங்கி கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல சமயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் அடிக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து தான் அதை மூவ் பண்ணிக்கிறணும். அவசரப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விளக்கம் நம்ம எடுத்து செய்யணும்னு நினைக்கிறபோது பண விரயம் அதிகமாகும். அது சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடப்பில் போடப்பட்டால் நல்லது. அதுக்கப்புறம் சொத்துக்களில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக தான் பேசி முடிக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தை நீங்கள் வச்சுக்கணும். திருமண பந்தத்துக்காக நிறைய எதிர்பார்ப்புகளோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். அப்போது லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நிச்சயமாக திருமண பந்தத்துக்கு நாம் ஆட்டோமேட்டிக்காக பயணிக்கலாம். ரெண்டாவது குருபலம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது வரனுக்கு இருந்தாலும் சரி அதில் பெண்ணுக்கு இருந்தாலும் சரி. புரியுங்களா? அப்போது மாப்பிள்ளை பையனுக்கு குருபலம் இருக்குது, பெண்ணுக்கு இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. யாருக்கா ஒரு ஆளுக்கு இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம பேசி முடிக்கக்கூடிய அமைப்பில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நேரங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகள் அதிகமாக ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலையா ஏதாவது ஒரு அத்தியாவசியமான செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கும் பண வரவு நிச்சயமாக வரும். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. மொத்தத்தில் இந்த மாதம் தைரியம் தன்னம்பிக்கை நிறைந்த மாதமாக இருக்கும். எதையும் நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளால் முடியும்னு சொல்லி ஒரு காரியத்தில் இறங்கி கண்டிப்பாக சாதிப்பீங்க. மன ரீதியாக அழுத்தங்கள் இல்லை, உடல் ரீதியாக பாரங்கள் கிடையாது. எப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு ஒரு எப்படின்னு கேட்டால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது, ஒரு பிடிப்புத்தன்மையோடு இருக்குது, ஒரு விரக்தி மனப்பான்மையோடு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம இருந்துக்கலாம். அதுக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம். புரியுதுங்களா? அப்போது இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செயல்படுத்த போகிறோம். நம்ம என்ன வாங்கி அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்கி நம்ம அனுபவிப்போம். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே கட்டாயம் போயிட்டே வருவோம். அதே மாதிரி டூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். பயணங்கள் மூலம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. அப்போது மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த மாதம் இருப்பீங்க. அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொதுவான பலனாக சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது எதிர்பாராத விதமாக நமக்கு பண வாய்ப்புகளையும் கொடுப்பார். பண வாய்ப்புகளையும் நமக்கு கொடுப்பார். வண்டி வாகன யோகங்களை நமக்கு அமைச்சு கொடுப்பார். அப்போ சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் ஒரு நீச்சம் அப்படிங்கிற நிலை இல்லாமல் பகை என்ற நிலைமையில் இல்லாமல் அவயோகியாக இல்லாமல் அப்புறம் ஒரு சுபகிரகமானவர் அவர் நிச்சயமாக சுபத்தன்மத்தோடு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சுபபலன்கள் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. அப்போ மீனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் நிச்சயம் இந்த மாதம் நாம் எங்கேயும் எப்போதும் எதிலும் சந்தோஷமாக இருப்போம். சந்தோஷமான பயணத்தில் நம்ம இருப்போம். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி மன மகிழ்வோடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நண்பர்களே. மற்றபடி எல்லாமே பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது சுய ஜாதகத்துக்கு சில பேருக்கு மாறுபட்டு வரலாம். அப்போ சுய ஜாதகத்தையும் இந்த கோச்சார பலன்களையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நடக்கின்ற தசாபுத்திகள் உங்களுக்கு யோகமானதாக இருந்துவிட்டால் இந்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக செட் ஆகும். என்னங்க சுய ஜாதகத்தை பார்க்க சொல்கிறீங்க, அப்புறம் பொது பலன் எதுக்கு போகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். பொதுவாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து தான் ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம், ஒரு பொருளை வாங்க போகிறோம், முன்ன ஆலோசனை பின் ஆலோசனை இல்லாமல் எதுலேயுமே இறங்க முடியுமா?
முடியாது இல்லையா? அது மாரி சில விஷயங்கள் கோச்சார கிரகங்கள் அடிப்படையில இந்த மாரியான ஒரு பலாபலனை கொடுக்க இருக்கிறது. அது நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சுய ஜாதகம். ஆக இந்த மாசத்துல எல்லாமே சிறப்பு நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.